நம்ம தை பொங்கல் அப்படின்னாவே மஞ்சள் கொத்து கரும்பு எல்லாமே வச்சு சாமி கும்பிடுவாங்க. இந்த மஞ்சள் கொத்துல இருக்க மஞ்சள் கிழங்கு வச்சு நம்ம வீட்லயே மஞ்சள் பொடி தயாரிக்கலாம். நம்ம சாமி கும்பிடுற கொஞ்சம் அந்த மஞ்சள் கிழங்கு கொஞ்சம் வேரோட வாடை போட்டுட்டு நம்ம தொட்டியில நட்டு வச்சோம் அப்படின்னா அடுத்த வருஷம் நமக்கு சாமி கும்பிடுறதுக்கு கிடைச்சிருங்க. அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நமக்கு மஞ்சளுமே கிடைக்கும். இப்போ எங்கள் தொட்டியிலேருந்து போன வருஷம் ஊனி வச்சு விளைஞ்ச மஞ்சள், அப்புறம் நாங்கள் சாமி கும்பிட்ட மஞ்சள், இதையெல்லாம் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி மஞ்சத்தூள் தயாரிக்கிறது அப்படிங்கிறத வீடியோ எடுத்திருக்கேங்க. இன்னமும் அதை தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் போன வருஷம் பாருங்கள் சாமி கும்பிட்டுட்டு அதிலேருந்து கிடச்ச அந்த மஞ்சள் கிழங்குல நட்டு வச்சது இப்போ எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். மஞ்சள் செடியில் நம்ம அதோட இலையெல்லாம் நல்லா வாடினதுக்கப்புறமா தான் எடுக்கணுங்க. இப்போ பாருங்கள் எங்கள் வீட்டில் எவ்வளோ மஞ்சள் கிடச்சிருக்கு பாருங்களேன். இவ்வளோக்கு நான் தொட்டியில் தான் நட்டு வச்சேங்க. இப்போ அதோட வேரெலாம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் மட்டும் எடுத்தாச்சு. சாமி கும்பிட்டதில் இருந்த மஞ்சள் கொத்தில் இருந்ததையும் நாங்கள் மஞ்சளை தனியாக பிரித்து எடுத்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குக்கரில் சேர்த்துட்டேங்க. குக்கரில் சேர்த்து 2 விசில் வச்சு இறக்கிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணும்போதே அப்படியே மஞ்சள் வாசம் கமகமான்னு வருதுங்க. லைட்டாக கத்தியில் குத்தி பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு வெந்து வந்தது. நல்லா இந்த மாதிரி தண்ணியை வடித்து வச்சுக்கணுங்க. அந்த தண்ணியும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஆறினதுக்கப்புறமா செடிக்கெல்லாம் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி வேக வச்ச மஞ்சளை பொடிப்பொடியாக நறுக்கி போட்டு வெயிலில் வச்சுட்டேங்க. வெயிலில் வச்சுட்டு நல்லா சுக்காக காயிற வரைக்கும் டெய்லியுமே நான் வெயிலில் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேங்க. நான் இதை கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்கே வச்சுருந்துருப்பேங்க. இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிட்டேன். பாருங்கள் மஞ்சள் நமக்கு கொரப்பாக கிடைக்கும். இதை நம்ம சலித்து எடுத்தோம் அப்படின்னா நல்ல நைஸ் மஞ்சள் தூள் நமக்கு கிடச்சிருங்க. ஜல்லடையில் சேர்த்து சலிச்சிடலாம். சலிச்சிட்டு கடைசியாக அந்த கப்பி இருக்குது பாருங்கள், இதை மறுபடியும் ஒரு முறை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இதே மாதிரி நம்ம 2 முறை சலிச்சிட்டு திருப்பி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அந்த கொரப்பானதையெல்லாம் நம்ம கடைசியாக கொஞ்சம் நீக்கிடலாம். கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் வேஸ்ட் இருக்கும். மீதியெல்லாம் இந்த மாதிரி நல்ல மஞ்சள் தூள் கிடச்சிருங்க. அந்த கொரப்பாக இருக்கிற மஞ்சளையுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம ஏதாவது வதக்கி அரைக்கும்போது குழம்புல சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாங்க. எனக்கு 2 கிலோ மஞ்சள் கிழங்குல 1/4 கிலோ அளவுக்கு மஞ்சத்தூள் கிடச்சிருக்குங்க. உங்கள்கிட்டையும் மஞ்சள் கிழங்கு இருந்துச்சு அப்படின்னா வேஸ்ட் பண்ணாமல் இதே மாதிரி மஞ்சத்தூள் வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக நமக்கு நல்ல கமகமாக மஞ்சத்தூள் கிடச்சிருச்சுங்க. 2 கிலோ மஞ்சளில் நான் இதை ரெடி பண்ணேன். எனக்கு 1/4 கிலோ மஞ்சத்தூள் கிடச்சிதுங்க. பொங்கல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராசஸ் பண்ணி அதை காய வச்சு ஒரு வழியாக மஞ்சள் தூள் அரைச்சாச்சுங்க. உங்கள்கிட்டயும் பச்சை மஞ்சளாக இருந்துச்சுன்னா வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி மஞ்சள் தூள் அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. தேங்க்யூ.